கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலே உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக அமைத்து தருவார். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த புதிய வருட வாக்குத்தத்த செய்தியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். The Bible says, behold, I am doing a new thing, now it springs forth, do you not perceive it? I will make a way in the wilderness and rivers in the desert என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தம், நான் புதிய காரியத்தை செய்வேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே புதிய காரியங்களை செய்கிற தேவன். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இரட்டிப்பான நன்மையை நான் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 3:17 வாசித்து பாருங்கள். காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் ஆறுகள் குளத்தில் நிரம்பும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அங்கு பஞ்ச காலத்திலும் கூட அங்கு அற்புதத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவஜனமே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை செய்வார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கின்றார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Remember not the former things, not consider the things of old என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, கடந்த ஆண்டிலே நடந்த துக்கம், கடந்த ஆண்டிலே நடந்த கவலை, பிரச்சனை, சோதனைகளை நாம் நினைத்து கொண்டு புதிய ஆண்டிலே நாம் கால் வைக்க தேவையில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் செய்கின்ற புதிய காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவது, ஆண்டவர் புதிய காரியத்தை நம்முடைய ஜீவியத்திலே செய்ய விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பழைய மனிதன் ஆதாம் தேவன் செய்ய நினைத்ததை ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே அவன் கெடுத்து போட்டான். பிரியமானவர்களே, ஆதாமின் சந்ததியும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் இழந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மனிதனை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இதைதான் சொல்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவஜனமே, நம்முடைய பழைய மனிதன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது ஆண்டவர் புதிய சிருஷ்டியாக நம்மை மாற்றுகிறார். பிரியமானவர்களே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23-24 வாசித்து பாருங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். உலகம் எங்கும் கிறிஸ்தவர்கள் உண்டு பிரியமானவர்களே, ஆனால் புதிய சிருஷ்டியாக புதிய மனிதனாக மாறியவர்கள் மிக மிக குறைவு. பிரியமானவர்களே, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 10-11 சொல்கிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய்
பூர்ண அறிவடைம்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். கழுதையை தேடி சென்ற சவுலை ஆண்டவர் புதிய மனிதனாக மாற்றினார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சவுல் என்ற ஒரு மனிதன் கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்க முயற்சி செய்தவன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்ய திட்டம் தீட்டினவன் இந்த சவுல். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்த போது அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, பாவ பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தவனை கிறிஸ்து இயேசுவின் பிரமாணம் பவுலை பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு சொல்லி பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சவுல் என்ற பழைய மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறினான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை துதிக்கும் புது பாட்டையும் கூட தாவீதுக்கு பவுலுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவஜனமே, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் செய்கின்ற முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்தை அவர் மாற்றுகிறார். புதிய சிருஷ்டியாக அவர் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய சிருஷ்டியாக மாற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், லூக்கா 19ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரையில் வாசித்து பாருங்கள். சகேல் ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்த போது அவன் ஒரு அரசு ஊழியன். பிரியமானவர்களே, அநேகரிடத்தில் லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவன் சொல்கின்றான், நான் இதுவரையில் அநியாயமாய் அநேகரிடத்தில் நான் பணம் வாங்கியிருக்கின்றேன், அதையெல்லாம் நான் ஆண்டவரை திருப்பி கொடுத்து விடுகிறேன் சொல்லி அவன் மனம் திரும்பின போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை புதிய சிருஷ்டியாக இந்த ஆண்டில் மாற்ற விரும்புகிறார். தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வித்தியாசமான பாவமான காரியங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் மனச்சாட்சி சொல்லும், நான் எப்படி நடக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே மனம் திரும்பவும் ஆண்டவர் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுவார். இரண்டாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற புதிய காரியம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சீன் வனாந்தரத்தில் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, மோசே கல்மலை அடித்ததனால் கல்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. பிரியமானவர்களே, வனாந்தரத்தில் தேவன் ஜனங்களின் தண்ணீரின் தாகத்தை தீர்த்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்தார். வனாந்தரத்தில் கூட ஆண்டவர் கல்மலையை பிறந்து அங்கு தண்ணீர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே சம்பவம் என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7, 8 வாசித்து பார்க்கும்போது அங்கு மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன போது இஸ்ரவேல் ஜனங்களின் அங்கு அவசரத்து நிமித்தம் மோசே கண்மலையை அடித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னாகும் 20:12 நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார், வனாந்தரத்திலே நான் வழியை உண்டு பண்ணுவேன். இப்படி வனாந்தரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புதங்களை நடக்க வேண்டுமானால் நாம் அவசரப்படாதபடி ஆண்டவரை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருடைய நதிகள் ஓடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்கள் செய்ய விரும்புகிறார். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன் சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் ஒரு சமயம் நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் கூட இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16, 17 வாசித்து பாருங்கள். இங்கு ஆண்டவர் யூதருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். யூதருடைய வாழ்க்கையில் வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 12, 15 நாம் வாசிக்கும் போது ஆமானின் சதி திட்டத்தால் யூத ஜனங்கள் கலங்கினார்கள். பிரியமானவர்களே, ராஜாவின் உத்தரவை கண்டு யூதர்கள் மகா துக்கமாய் காணப்பட்டார்கள். சூசான் நகரமே கலங்கிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரே நாளிலே அந்த சட்டத்தை மாற்றி அமைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு தூக்கு மரம் செய்து வைத்தானோ ஆமான், அதே தூக்கு மரத்திலே ஆமான் தொங்குவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக யார் சதி திட்டம் தீட்டினாலும், ஆமானை போன்ற ஒரு கூட்டம் உங்களை நோக்கி எதிர்த்து வந்தாலும் கூட ஆண்டவர் அங்கே யூதருடைய வாழ்க்கையில சட்டத்தையே மாற்றி யூதருடைய வாழ்க்கையில துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில கடந்த ஆண்டிலே நான் துக்கத்தோடு கடந்து சென்றேனே, அந்த துக்கம் என்னை தொடருமா இந்த ஆண்டிலும் கூட என்று சொல்லி கவலையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவஜனமே, ஆண்டவர் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற தேவன். பிரியமானவர்களே, சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்கிறது, உன் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11 13 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கின்றார். தாவீதின் பழைய வாழ்க்கை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். பிரியமானவர்களே, கரவலாடுகளின் பின்னால் திரிந்தவன் தாவீது. இப்படிப்பட்ட தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் தலையின் மீது அபிஷேகத்தை ஊற்றி அங்கு தாவீதுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது அரண்மனைக்குள் செல்கின்றான். படைத்தளபதியாக தாவீது மாறுவதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8, 9 வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, தாவீது கிடைத்த புதிய வாழ்க்கை என்னவென்றால் எருசலேமின் ராஜாவாக மாறினார். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கூட புதிய காரியங்களை இவ்வாண்டில் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொன்னார். The Bible says, I will make you into a great nation and I will bless you. I will make your name great and you will be blessing and all peoples on earth will be blessed through you என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யார் இந்த ஆபிரகாம்? யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் தேராகின் மகன். பிரியமானவர்களே, தேராகு விக்கிரங்களை சேவித்தவன், விக்கிரகத்தை செய்து விற்பவன், வழிபட்டவன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து வேறு பிரித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே,
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமை போல ஜீவனுள்ள தேவனுடைய சத்தியத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார், புதிய ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென், அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார், புதிய ஆசீர்வாதத்தை தருவார். புதிய ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்கள் பிரியமானவர்களே. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கின்றார். எசேக்கியா ராஜாவின் பழைய வாழ்க்கை வியாதி படுக்கை பிரியமானவர்களே. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வரையில் வாசித்து பாருங்கள். கர்த்தர் எசேக்கியா ராஜாவின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எசேக்கியா ராஜாவின் வியாதியை சுகமாக்கினார் பிரியமானவர்களே. மரித்து போவீர் என்று சொன்ன மனிதனுக்கு இப்பொழுது ஆண்டவர் 15 ஆண்டுகள் எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்து எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை மாற்றினார். எசேக்கியா ராஜாவின் பழைய வாழ்க்கை வியாதி படுக்கை, ஆனால் புதிய வாழ்க்கை சுகம் பெற்ற மனிதனாக, தீர்க்காயுசுள்ள மனிதனாக ஆண்டவர் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. என் அருமையான தேவஜனமே, கடந்த ஆண்டிலே ஒரு சமயம் நீ வியாதியாக இருந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டிலே உடைய வாழ்க்கையை ஆண்டவர், வியாதியை ஆண்டவர் சுகமாக்கி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது பிரியமானவர்களே. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3 வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை சுகமாக்கினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை ஆண்டவர் சுகமாக்கினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வரையில் வாசித்து பாருங்கள். 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரியை ஆண்டவர் சுகமாக்கினார். என் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வியாதிகளை சுகமாக்குற தெய்வமாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் நாம் ஒவ்வொருடைய வியாதியும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்தார் பிரியமானவர்களே. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இந்த நேரத்தில் தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஒரு சமயம் நீங்கள் வியாதி படுக்கையில் இருக்கலாம், மருத்துவமனையில் இருக்கலாம். எங்கிருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களை இப்பொழுதே தொடுகிறார் பிரியமானவர்களே. உங்களுடைய வியாதியை இப்பொழுதே ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். எசேக்கியா ராஜாவின் வியாதியை சுகமாக்கின தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடைய வியாதியை இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் சுகமாக்குவார் பிரியமானவர்களே. கடைசியாக நாம் பார்க்கும்போது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பேதுரு, யாக்கோபு, யோவானை ஆண்டவர் அழைக்கிறார் பிரியமானவர்களே. இயேசு இவர்களை அழைக்கும் போது இவருடைய பழைய வாழ்க்கை மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், இது முதல் நீங்கள் மனுஷரை பிடிக்கவில்லாய் இருப்பீர்கள். From now on you will catch men என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மீன் பிடித்தவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியக்காரராக மாற்றினார் பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28 சொல்கிறது, இயேசு ஞானிகளை அழைக்கவில்லை, பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார், உலகத்தில் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்படுகிறவைகளை, இல்லாதவைகளை தெரிந்து கொண்டு இவர்களின் வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் பிரியமானவர்களே. ஒரு சமயம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் கூட, எனக்கு படிப்பு இல்லையே, ஒரு நல்ல வேலை இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே என்று சொல்லி கவலையோடு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே மீன் பிடித்து கொண்டிருந்த சீஷர்களை அழைத்து அப்போஸ்தலராக மாற்றின தெய்வம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட புதிய காரியத்தை செய்வார். 1 கொரிந்தியர் 1:29 வாசித்து பாருங்கள். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு
தேவன் அப்படி செய்கின்றார் பிரியமானங்களே. இந்த நாளிலே ஆபிரகாமை அழைத்தவர், சீஷரை அழைத்தவர், உங்களையும் கூட இந்த நாளிலே அழைக்கிறார். அவர் உங்களுக்கு உலக பிரகாரமான வேலை கொடுக்காவிட்டால் கூட பரலோக எவன்லி கவர்மெண்டுடைய வேலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த வருடத்தில் புதிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. உங்களுக்குள் வல்லமையான காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றப் போகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மனாந்தரமான உங்கள் வாழ்க்கையில் புதிய வழியை ஆண்டவர் உண்டாக்குவேன் சொல்கிறார். உங்களுடைய பழைய காரியம் கண்ணீராக இருக்கலாம் பிரியமானவர்களே. உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். உங்களுடைய வியாதியை ஆண்டவர் சுகமாக்குவார். உங்களுடைய பெயரை ஆண்டவர் இந்த ஆண்டிலே பெருமைப்படுத்துவதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவர் புதிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆனால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். பழையவைகளை நாம் மறப்போம். கடந்த காலத்தை நாம் நினைக்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகும் புதிய காரியத்தை நினைத்துக் கொண்டிருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் பழைய சுவாபங்கள் மாறட்டும் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தரின் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே தொட்டு கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். புதிய காரியத்தை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே பார்க்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை செய்வீர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே புதிய காரியங்களை செய்து ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். நம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட நம் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாதே. ஆமென். ஹல்லேலூயா. மலைகள் குன்றில் விலகினாலும் ஆண்டவரின் கிருபை விலகாது.
மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அனாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டு அனைத்து சேர்த்து கொண்டே. என்னை அனாதி ஸ்நேகத்தால் சேர்த்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. ஹல்லேலூயா. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, முன்னண்டியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, கடந்த ஆண்டை முடித்து புதிய ஆண்டுக்குள் எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டை காணும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டை உம்முடைய வார்த்தையை தொலைக்காட்சியின் மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, வியாதி உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எசேக்கியா ராஜாவுடைய வியாதியை சுகமாக்கி அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்த தேவன் இப்பொழுது கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தப்பா. அவருக்கு தீர்க்காயுசை கொடுக்க முடியாமல் சமூகத்தில் ஜெபிக்கிறேன். படித்து முடித்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, உயர்வு இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் சமூகத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. நம்முடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, நான் புதிய காரியங்கள் செய்வேன் சொன்ன ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற புதிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி 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 நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இதோ யூதருடைய வாழ்க்கையில அப்பா துக்கத்தை மாற்றி அவருடைய வாழ்க்கையில களிப்பையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கின தேவன். உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் துக்கத்தோடு இருப்பார்கள். உம்முடைய வார்த்தையின்படி யோவான் 16:20 வசனத்தின்படி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் அப்பா. அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.